ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலுக்காக என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரெசிபி ஐட்டம் கிடையாது, மசாலா வகைகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி பொடி ஐட்டம்லாம் பண்ணிவிட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம சேனலில் எதுவும் வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. அதை பற்றி பேசி ஒரு சின்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு வாங்க பார்த்துக்கலாம். நம்ம பொடி ஐட்டத்தெல்லாம் எடுத்து நான் வச்சுருக்கேன். கரெக்டாக ஒன்று என்ன ரேட்டு, என்ன பொடி ஐட்டம்னு நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா பேக்கெட்லேயும் நான் கொடுக்குறேன். பேக்கெட்டில் கேட்குறவங்களுக்கு பேக்கெட்லேயும் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஐட்டத்தை ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்குமா என்னான்னு தெரியாத பெரிய பாக்ஸ் முதல்ல வாங்க வேண்டாம், சின்னது வாங்கி பார்த்துட்டு நம்ம டேஸ்ட் நல்லா இருந்தால் அப்புறம் பெருசு வாங்கிக்கலான்னு நினைப்பாங்க. அதனால் நான் பேக்கெட்லேயும் தரேன். இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இட்லி பொடி 100 ரூபா. 1/4 கிலோ இட்லி பொடி 100 ரூபா. ஆல்ரெடி நம்ம சேனலில் இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி, பருப்பு பொடி இது எல்லாமே வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து செய்து சாப்பிடுங்க. ஆனால் இந்த இட்லி பொடி, இந்த மசாலா ஐட்டம்லாம் செய்து எங்களுக்கு சாப்பிட முடியாது, அந்தளவுக்குலாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 200 கிராம் மஞ்சள் தூள் 100 ரூபா. இது கருவேப்பிலை பொடி, இது 1/4 கிலோ 230 ரூபா. ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். கருவேப்பிலை போட்டால் தான் அரைச்சா கொஞ்சம் தான் ஆகும். இது ரொம்பவே ஹெல்தியானது. இது கருவேப்பிலை சாதம், இட்லி பொடியாக யூஸ் பண்ணலாம், பொடி தோசை, கருவேப்பிலை பொடி தோசை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வாங்கிக்கோங்க. அதேமாரி இது எள்ளு பொடி. இதுவும் இட்லி பொடி, பொடி இட்லி, பொடி தோசை அண்ட் எள்ளு பொடி சாதம் எல்லாமே பண்ணலாம். எள்ளும் எவ்வளோ ஹெல்த்துன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க எள்ளு எவ்வளோ ஹெல்த்து அப்படின்றது. இது 200 கிராம் 140 ரூபா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி. தேவையானவங்க கேக்குக்குள்ளே மட்டும் அதை ரெடி பண்ணி பருப்பு பொடி கொடுக்குறேன். அது இப்போ என்கிட்ட காலி ஆகிடுச்சி, அதாவது சேல் ஆகிடுச்சி. அதனால் அந்த பருப்பு பொடி பாக்ஸ் உங்களுக்கு காட்ட முடியல. இது எள்ளு பொடி எவ்வளோ ஹெல்த்துன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த பேக்கெட் நான் போட்டிருக்கேன் இல்லையா, 50 கிராம் 20 ரூபா. இந்த பேக்கெட் டேஸ்ட்டுக்காக இதை தான் அதிகமாக வாங்குகிறாங்களே. ஏன்னா நம்ம 20 ரூபா கொடுத்து சிம்பிளாக கம்மி விலையில் வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த பேக்கெட் கண்டிப்பாக எப்பயுமே போட்டு ரெடியில் நான் வச்சுருக்கேன். ரெடியில் வச்சுருக்கக்குள்ளே உங்களுக்கு டப்புன்னு நம்ம கேட்குறோம், நம்ம இதுமாதிரி சேல் பண்ணுறேன், ஹோம்மேடு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேக்கெட் கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்களே. அதனால் நான் இது கம்பல்சரி 50 கிராம் 20 ரூபா அந்த ரேட்டுக்கு இந்த பேக்கெட் பண்ணி நான் ரெடியாக வச்சிட்றேன். இந்தமாரி பேக்கெட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது கடையில் போயிட்டு நீங்கள் அதை சேலுக்கு கொடுக்கும் போது ஈஸியாகவும் இருக்குது. இது குவான்டிட்டியும் கம்மி, 50 கிராமு. நீங்கள் அதை கொடுத்துட்டு ஒரு ஹோட்டல் கடையில் கொடுத்து வச்சுருக்கேன், அவங்க ஒன்றும் ரிப்ளை பண்ணலை, கொடுத்து வச்சுருக்கேன். அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்தமாரி பேக்கெட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது. நீங்கள் யாராவது இதுமாரி பொடி ஐட்டம் ரெடி பண்ணி சேல் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்தமாரி பேக்கெட்டு பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாரி பொடி செய்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நானே ரொம்ப சிம்பிளாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் என்ன மாதிரி பண்ணுறவங்களுக்கு அந்த ஐடியா யூஸ் ஆகுன்றதுனால சொல்கிறேன். சின்ன பாக்கெட் கண்டிப்பாக எப்பயுமே வச்சுக்கிங்க ஸ்டாக்கில். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்குள்ளே ஒருத்தங்கிட்ட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு, நான் இந்தமாரி பண்ணுறேன், நீங்கள் இந்த ஐட்டத்தெல்லாம் பண்ணுறேன், மசாலா ஐட்டம் ஹோம்மேடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு பெரிய பாக்ஸு கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் முதல்ல சின்னது கொடுங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் நல்லா இருந்தால் வாங்கிக்கிறேன். அதேமாரி தான் எனக்கு சின்னது வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு தான் அப்புறம் 1/2 கிலோ கொடு, 1 கிலோ கொடு, 2 கிலோ கொடு. லாஸ்ட்டாக ஒருத்தங்க 2 கிலோ வாங்கிட்டாங்க ஒரே அட் அ டைமில். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுக்கவா என்னான்னு தெரியல, அவங்களுக்கே யூஸ்ன்னு தெரியல, 2 கிலோ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்த பேக்கெட்டு, சின்ன பேக்கெட் கண்டிப்பாக எப்போவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கணும். நீங்கள் பண்ணிங்கனாலும் இதை பண்ணிவிட்டு ஸ்டாக் வச்சுக்கிங்க, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் நம்ம நாகாஸ் இட்லி பொடி,
நாகாஸ் கருவேப்பிலை பொடி, நாகாஸ் எள்ளு பொடி, நாகாஸ் பருப்பு பொடி, இது எல்லாத்துலேயுமே இந்த நேமுக்காகவும் அதில் இருக்க லோகோவுக்கும் பணம் கட்டியிருக்கோம். பணம் கட்டிட்டு அந்த நேம் நமக்கு வேணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கு பணம் கட்டியிருக்கோம். லோகோ இந்த லோகோ எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் கவர்மெண்ட்டில் பணம் கட்டியிருக்கோம். ஆனால் அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது 1 இயர் கூட டைம் எடுத்துப்பாங்களாம். நான் இப்போ பணம் கட்டியே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அது பணம் கட்டினது. இப்போ ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. இன்னுமே அது அப்ரூவ் ஆகி வரலை. நான் ரொம்ப ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய நேமே கிடச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பொடி ஐட்டம்லாம் வேணும்னா எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆனால் பொடி ஐட்டத்தோட விலை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்பவே ஹெல்த்தியாக இந்த பொடி ஐட்டம்லாம் நானே பார்த்து தரமான பருப்புகளை வாங்கி தான் நான் செய்திருக்கேன். என்னுடைய லைவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். லைவில் எல்லாமே நான் பருப்பு என்ன பிராண்டு வாங்குகிறேன், எள்ளு என்ன பிராண்டு வாங்குகிறேன், எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். பருப்பு வகையில் என்ன பிராண்டு வாங்குகிறேன்னு சொல்லிட்டு. அதனால் ப்யூராக வாங்கி தான் நான் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக எனக்கு அதில் ஒன்றும் அவ்வளோ லாபம் கிடையாது. எனக்கு மினிமம் நான் செலவு பண்ணுறதை விட கொஞ்சம் லாபம் கிடைச்சா போதும்ன்ட்டு அந்த மாதிரி தான் பண்ணுறேன். அதனால தான் கொரியரில் யாராவது கொரியரில் தர்றது யாருக்குமே நான் தரல. பக்கத்தில் என்னுடைய சரௌண்டிங்கில் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கொரியர்னு பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா கொரியர் சார்ஜ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் நான் கேட்க முடியும். ஏன்னா நான் பெரிய அளவில் நான் போயிட்டுருக்கல. பெரிய அளவில் வந்துட்டால் அதில் பெருசாக லாபம் வந்ததுன்னா அப்போ வேணால் நம்ம கொரியர் சார்ஜ் இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதை நான் என்னுடைய கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். ரொம்ப தரமானதாகவும் டேஸ்ட்டாகவும் நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பொடி ஐட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா இதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். சாப்பிடக்குள்ளே அது தரமும் தெரியும், டேஸ்ட்டும் தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். வீடியோ 4 நிமிஷம் 5 நிமிஷம் போடலான்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு. இல்லை சொல்ல வர விஷயத்தை சொல்லி முடிக்கணும் இல்லையா, அதனாலவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு யாராவது வேணும்னா சொல்லுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் இதோட நான் அட்டாச் பண்ணுறேன். யாராவது ஹோட்டல் நடத்துகிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலுமே பொடி ஐட்டம் தேவை அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.